சப்த கன்னிகள்ன்றது 7 பேர். 7 பேரும் கன்னியாகவே இன்னும் இருக்கிறதுனால தான் அவங்கள நம்ம சப்த கன்னிகள்னு சொல்கிறோம். அவங்க ஒரு ஆணையோ யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலை. அவங்க கன்னி தன்மையோடு இருக்கிறதுனால அவங்க கன்னிகளாகவும் அவங்கள கிராம தேவதைகளாகவும் வழிபட்டு வர்றோம். இப்போ இந்த 7 கன்னிகளும் 7 இடத்துல அமர்ந்துருக்கிறாங்க. இதில் முக்கியமாக முதல் கன்னியாக வர்றவ இங்கே நம்ம மதுரையில் அழகர் மலைக்கு மேலே இருக்க ராக்காய். அவங்களோட உண்மையான பெயர் கேட்டுக்கிட்டிங்கன்னா அவங்களோட உண்மையான பேர் கன்னி தான். கன்னி அவங்க மேலே ஆட்சி பண்ணி வர்றாங்க. இதில் கோவிந்தர்ன்றது பெருமாள். இவர் அங்கே மாடு மேய்க்கிறாரு. இப்போ இது ஒரு ஷார்ட்டாக சொல்லுவாங்க, ஒரு சென்டென்ஸாக அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, கோவிந்தன் மலை மேலே பாலகராய் வந்த கதை, மாவிந்தன் மலை மேலே கன்னியாக வந்த கதைன்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லும்போது அந்த கன்னி இந்த மலையில் ஆட்சி செய்கிறா, கோபாலகன் மாடு மேய்க்கிறாப்புல. இப்படி மாடு மேய்க்கும் போது அந்த வழியாக கடந்து போகிற கேரளா மன்னன் அங்கே இருக்க மலையோட அழகையும் ஐஸ்வர்யமும், அழகுன்றது மலையை மட்டும் குறிக்காது, பெண்மையும் குறிக்கும். ஐஸ்வர்யன்றது வைடூரியத்தையும் குறிக்காது, அங்கே கிடைக்கக்கூடிய பொருள்களையும் குறிக்கும். ஏன்னா அங்கே இருக்க எல்லாமே முக்கியமான பொருள்கள். அப்போ இந்த மலையில் இருக்க அழகையும் ஐஸ்வர்யத்தையும் நான் அடையணுன்றதுக்காக அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு, முடியல. இதனால் கோவப்பட்ட மன்னன் என்ன பண்ணுறாரு, தீயை பற்ற வச்சிடுறாரு. நெருப்பை பற்ற வச்சதுனால ஃபுல்லாக மலை எரிய ஆரம்பிக்குது. அங்கே வாழக்கூடிய பழங்குடி மக்களும் வாழ்கிற இதர மக்களும் அணைக்கிறாங்க நெருப்பை. ரொம்ப நேரம் அணைக்க முடியல. இதனால் கோவப்பட்ட அந்த கன்னி அவள் ஒரு மண்பானையை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் நடந்து வைகை ஆற்றுல நீர் எடுத்துகிட்டு போய் கோவத்தில் எரிஞ்சிருவான். எரிஞ்சவனே அது ஒரு தீர்த்தம் மாதிரி, ஒரு சுனை மாதிரி சுரந்து அருவி மாதிரி ஓடி மொத்த மலையோட நெருப்பை அணைச்சிரும். என் மலையை அழிச்சிட்டாங்களேன்ற கோவத்தில் அவள் ஆங்காரமாக கொண்டு அங்கேருந்து இறங்கி கீழே வருவாள். கீழே வரும்போது அழகர் தடுத்து, அம்மா நீ இவ்வளோ கோவத்தோடு கீழே போனீன்னா இந்த உலகம் அழிஞ்சிரும், இங்கே இருக்கவங்க யாரும் வாழ முடியாது. அதனால் நீங்கள் சாந்தமாகி அந்த கன்னி என்ற பெயரை துறந்து ராக்கோலத்தில் வந்ததுனால ராக்காய் என்ற பெயரால் வர மக்களோட பிணியை தீர்த்து இந்த தீர்த்தத்தால் அவங்களுக்கு மருந்து கொடுத்து நீ அவங்களோட கஷ்டங்களையும் பெற்றுக்கொண்டு நீ அவங்களுக்கு நல்ல வாழ்த்து கொடுமா அப்படின்னு சொன்னதுனால அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இப்போ அந்த அம்மா உட்காந்துருக்குறாங்க.